இப்போ குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஷோல்டரை வந்து 7 வச்சுக்கலாம். ஷோல்டரும் 7 வச்சுட்டு ஆம்கோலும் 7 இல்லாட்டி 7.5. இது வந்து நம்ம வந்து இந்த ஆம்கோல் 7 7.5ங்கிறதெல்லாம் நமக்கு எவ்வளோ வருதோ, நம்ம ரெடி ஆம்கோலில் கை சுற்றி வைப்போம் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து தான் வைக்கணும். செஸ்ட்டு வந்து 10.5 வச்சுருக்கேன். வச்சுட்டு 1.25 இன்ச் இங்கே ஆம்கோலுக்கு ஸ்ட்ரைட் கர்வ் வரைஞ்சிட்டு இதுலேருந்து இங்கே ஆஃப் எடுத்து அதையும் செஸ்ட் இங்கே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இந்த ஜாயின் பண்ணி கையில் ஒரு ஆம்கோல் கர்வ் போட்டுருங்க. இப்படி இந்த கர்வ் போட்டுட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆம்கோல் வந்து ஷோல்டர் விட்டுறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டு இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள். நமக்கு 10 வந்து ஆம்கோல் கரெக்டாக வரும். நம்மளுக்கு 10 ஆம்கோல் கரெக்டாக வந்ததுன்னா இந்த நம்ம எடுத்தது வந்து கரெக்டு. இதே 10க்கு கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கணும். புரியுதுங்க? இப்போ வந்து அகலம் வந்து 3.5 வைக்கிறேன். கழுத்தகலம் 3.5 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் கழுத்து வந்து 6 வச்சுருக்கேன். ஸோ ஷோல்டர் பிடிக்கிறதோட சேர்த்து 6 வச்சு சும்மா சிம்பிளாக ரவுண்டு நெக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஒரு கர்வ் கொண்ட மாதிரி ஒரு நெக்கும் நான் கொடுக்கலான் இருக்கேன். நெக்கை வந்து வரைஞ்சிக்குங்க, ட்ரேஸ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் டார்க்காகவே வரைஞ்சிக்குங்க. இப்போது வெயிஸ்ட் வந்து 14.5 வைக்கிறேன். கொஞ்சம் நார்மல் ஹைட், ஸோ அதனால் நான் 14.5 வைக்கிறேன். ஷார்ட்டாக இருந்தால் நம்ம 14 கூட வச்சுக்கலாம். 21 வந்து ஹிப் சைஸ் ஸ்லிட்டு வைக்கிற இடம் வந்து 21 வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு அளவு மார்க் பண்ணி இது வந்து ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி உள்ளே எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு ஆம்கோலுக்கு லைன் வந்து 1 இன்ச் போட்டு இப்படி லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்துருங்க. இப்படி இருக்கும் கொஞ்சம் சுருக்கு கம்மியாக இருக்கும். லைட்டாக வேணால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வேணால் ஸ்லோப் எடுத்துக்கலாம். வெயிஸ்ட்டு வந்து 10 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இது வந்து 12.5. 50 வந்து உங்களுக்கு ஹிப் சைஸ். ஸோ 12.5 ஒரு இன்ச்சு நான் ஸ்லிட்டுக்கு கொடுக்குறேன். அதே 13.5 கீழேயும் இருக்கிற இங்கே வந்து நம்ம வந்து ஏ லைன் கொடுக்க போகிறோம். ஸோ மேலே என்ன ஹிப் கொடுத்தோமோ அதுலேருந்து 4.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ 13.5 கொடுத்தோம்னா 5 இன்ச் மினிமம். எல்லா சைஸ்க்குமே மேலே ஹிப் எவ்வளோ கொடுத்தீங்களோ அது 5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளார் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ளார் வேணும்னு நினைக்கிறவங்க அகலமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்துட்டு பார்டரில் கிளாத் வர்றதா இருந்தால் நீங்கள் அந்த ஏ லைன் கொடுக்காம நான் இப்படியே வி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கர்வ் கொடுக்க வேண்டாம். நான் அப்படி தான் ஒரு ரெட் கலர் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அது வந்து லுக் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கர்வ் கொடுக்குற மாதிரி இருந்தால் பார்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு செப்பரேட்டாக தான் பார்டர் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுலேயே பார்டர் இருக்கிற மாதிரி இது வந்து 3 இன்ச்சுக்கு நான் வந்து மேலே ஹைட் கொடுத்துட்டு லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு ஏ லைன். லாஸ்ட் ஸ்லீவ் வந்து நீங்கள் இதுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறேன். எல்போ ஸ்லீவில் ஒரு லிட்டில் பஃப். ஸோ வந்து அந்த பஃப் வைக்கிறதா நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நான் பஃப் கொஞ்சம் சின்ன பஃப் கொடுக்குறக்கு இடம் வேணும். ஸோ அது வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி இப்படி லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கேப் ஹைட் 3.5. ஓகே, 3.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த கார்னர்லேருந்து எப்பவும் போல் அவங்களோட ஆம்கோல் எவ்வளவு 10 எங்கே அந்த 3.5 இன்ச் மேலே 10 எங்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்பவும் போல் 1.5 இன்ச் விட்டுக்குங்க. இப்போ நார்மலாக இருந்தால் இங்கேருந்து இப்படி கொண்டு போவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போது நம்ம ஸ்லீவ் வரைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வந்து வரைஞ்சிருங்க. பேசு. அது எங்கேயும் உள்ளே பேசிகிட்டு இருக்குது நீயே உடனே. எப்பவும் போல் நம்ம நெக் வரையிறது. இப்போ பஃபுக்கு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இது இப்படி. ஓகே, ஜஸ்ட் எப்படி இதை கூட இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். பஃப் வைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா கிளாத் இவ்வளோதான். இது கூட இப்படி இந்த இதை கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணுறது எப்படின்னா இருக்கிறதுக்குள்ளே இப்படி பேக் இப்படி கொண்டு போயிடுங்க. சுற்றளவு எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் ஜாயின் பண்ணியாக்குங்க. அவ்வளோதான். ரெண்டையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ். இதுக்கு பார்டர் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா நெட் கிளாத் மேட்சாக எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாரீ பார்டர் அகலமாக இருக்குது. இதை வந்து நான் சின்னதாக 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதேமாரி 2 பார்டர் ஸ்டிச் பண்ணி நெட் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது மேலே 1.5 இன்ச் நெட் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அது வந்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணும்போது இப்படி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் பண்ண கிளாத் வந்து இப்படி மேலே இருக்கிற மாதிரி தூக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அந்த ஸ்டிச் வந்து கீழே தெரியாமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மேலே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி வந்து நெக் அடிச்சு திருப்பிடலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேக் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் நெக் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்கு ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1/4 இன்ச் முன்னாடி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடலாம். ஓகே, திருப்பி எப்பவும் போல் மேலே தையல் போட்டுட்டு சுற்றியும் லைனிங் வந்து அடிச்சிடலாம். இதே மாதிரி பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே அடிச்சிடலாம். இது பேக்கு, நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு இப்படி மாதிரி ஷேப்பில் ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை அடிச்சுட்டு லைனிங்குமே சுற்றி அடிச்சிடலாம். ஓகே, இப்படி சைடில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, லைனிங் வந்து இது மேலே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, சுற்றி அடித்தாச்சு ஃப்ரண்ட் பேக். இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி எப்பவும் போல் நம்ம வந்து லைனிங் அடித்து திருப்பி சுற்றி உள்ள வந்து லைனிங் அடிச்சிருக்கோம். லைனிங் அடிச்சுட்டு இங்கே வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து குட்டி குட்டியாக பஃப் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து சிம்பிள் பஃப்பாக வைக்கிறேன். ஸோ ஹைட் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். நார்மலாக நிறைய பஃப் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஹைட் 5 அந்த மாதிரி இருந்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு குட்டி கொஞ்சம் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இது எடுத்துகிட்டு குட்டியாக இதை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி பஃப் கிடைக்கும், ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். இந்த குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதே மாதிரி அதே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்போ போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்தை எடுத்து அந்த நல்ல பக்கத்து மேலே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இது 2 உள்ளே போட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இப்படியே இதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்லீவை டச் பண்ண வேண்டிங்களா, இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் சென்டர் எடுத்து இதோட சென்டரும் அதை ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதோட சென்டர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைட் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவுக்கு எப்போவுமே இங்கேருந்து இங்கே இது மேலே வச்சுட்டு இந்த சைடு இப்படியே கொண்டு வந்து இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நேரம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு ஸ்டிச் பண்ணி டபுள் சைட் ஸ்டிச் போட்டு இப்படி வந்து திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சைடு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்லேருந்து இந்த 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே ஆம்கோல்லேருந்து சைடு அடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கீழே வரைக்கும் சைடு வந்து நம்ம அடித்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது லைனிங் கூடவே நம்ம வந்து மெயின் பீஸ் வச்சுருக்கோம். இது அப்படியே இது கூடவே அடிச்சிடலாம். லைனிங் கம்மியாகவும் மெயின் பீஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த நேரம் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் தனியாக லைனிங் பீஸ் தனியாக அடிப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து அப்படி தேவையில்லை. நான் லைனிங் நல்லா அகலமாக எடுத்துகிட்டு நடிக்கி இதெல்லாம் 2 சேர்ந்தே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கீழே பார்டர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடு அடிச்சிட்டோம். இப்போ வந்து குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பஃப் வச்சு குர்த்தி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு மேலே போடுற ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணிடலாம்.